தண்ணீர் தட்டுப்பாடு தமிழகம் எங்கும் தலையெடுத்திருக்கும் நிலையில் தனிமனித தண்ணீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. இந்நிலையில் மதுரையில் உள்ள ஒரு தன்னார்வ அமைப்பு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நீர் மேலாண்மை குறித்து கற்பித்து வருகிறது. மதுரையில் தண்ணீர் மேலாண்மைக்கான ரெயின்ஸ்டாக் என்ற அமைப்பை நடத்தி வரும் சக்திவேல் என்பவர் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரை சந்தித்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்தும் விரயமாகும் தண்ணீரை சேமிப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். பள்ளி குழந்தைகள் தண்ணீர் மேலாண்மை குறித்து முழுமையாக அறியும் போது அவர்களின் குடும்பத்தினரும் விழிப்புணர்வு அடைவர் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் ரெயின்ஸ்டாக் அமைப்பின் நிறுவனர் சக்திவேல். நீரோட தரம் அதை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துங்கிற விஷயங்கள் மக்கள்கிட்ட ரொம்ப கம்மியான அளவு தான் விழிப்புணர்வு இருக்குது. இதற்காக நாங்கள் கல்லூரிகள் பொதுமக்களையும் பார்க்குறது, அப்புறம் ஸ்கூல்ஸ்லையும் போயிட்டு அவங்களுக்கு சுய தண்ணீர் மேலாண்மை, அதாவது செல்ஃப் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அது மாதிரி நம்மளோட வரலாறு என்ன, நம்ம எப்படிப்பட்ட நாகரிகத்தை சேர்ந்தவங்க நீர் மேலாண்மையில், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லி என்ன மாதிரிலாம் நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டோம், அதை எப்படி நம்ம இப்போ ப்ரிவென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை விழிப்புணர்வாக கொடுத்துட்ருக்கோம். குழந்தைகளிடம் விதைக்கப்படும் இந்த விஷயம் எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்பது மாணவர்களின் வார்த்தைகளில் வெளிப்படுகிறது. இப்போது நம்ம 1945லேருந்து 2017 வரைக்கும் வந்திருக்கோம்னா அந்த இடத்துல நம்ம மதுரையோட பாப்புலேஷன், அதாவது ஜனத்தொகை 7 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போது ஜனத்தொகைக்கு தேவைப்படுற தண்ணி நான் அந்த தண்ணியை தவிர்த்து விட்டே நம்ம வேஸ்ட் பண்ணுற தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம வேஸ்ட் பண்ணுற தண்ணி 100% இருக்குன்னா அதில் ஜனத்தொகைக்கு தேவைப்படுற தண்ணி வெறும் 1% மட்டுமே. மிச்சமுள்ள 99% நம்ம வேஸ்ட் பண்ணுற தண்ணி, தட் இஸ் நம்ம கழிவாக விடுற தண்ணி. பள்ளி மாணவர்கள் பெற்றுள்ள இவ்விழிப்புணர்வை பார்க்கும்போது வருங்காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடுக்கு முடிவு ஏற்படும் என்ற நம்பிக்கை நம் மனதிலும் துளிர் விடுகிறது. இந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வு அனைத்து மக்களிடையும் தண்ணீர் சேமிப்பு குறித்தும் அதை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுமேயானால் தண்ணீர் பிரச்சனையை ஓரளவுக்கு சமாளிக்கலாம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் ஹரிகிருஷ்ணன்.